ஷியாம், வாட் இஸ் சர்ப்ரைஸ்? வாங்க வாங்க. ஷியாம், வர வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? நதிங். மாஸ்டருங்க. மாஸ்டர். பாப்பா ஷியாம், வீட்டை ஈஸி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன் மாஸ்டர். உட்காருப்பா, பேசலாம். இப்ப நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியுமா? நீங்க தான் சொல்லுங்க மாஸ்டர். ஆந்திராவில் ஒரு அயோக்கியன் பல கிராமங்களுக்கு மத்தியில ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அந்த பகுதியில் இருக்கிற குடிதண்ணியும் விவசாயத்தையும் நாசப்படுத்திட்டு இருக்கான். அந்த கெமிக்கலால பாதிக்கப்பட்ட தண்ணீரை குடிச்ச அப்பாவி ஜனங்களுக்கு முடக்குவாதம் வந்து கைகால்கள் விளங்காம பாதிக்கப்பட்டிருக்கு. உழைச்சாதான் சாப்பாடுன்னு இருக்கிற அந்த அப்பாவி மக்கள் கைகால்கள் விளங்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபேக்டரி நம்ம உடனே மூடணும். கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி வெளியேற்றணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டம் எடுத்தார சொல்லி பல அமைப்புகள் ஜனநாயகப்படியும் சட்டப்படியும் போராடிட்டு இருக்காங்க. கோர்ட்டு கூட போயிருக்காங்க. ஆனா அந்த தொழிலதிபர் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இங்க சென்னையில சொகுசா தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். நஷ்ட ஈடு வாங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அந்த பொறுப்பை நம்ம அமைப்பு ஏத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நம்ம 3 பேரும் இங்க நியமிச்சிருக்காங்க. நானும் நீலிமாவும் சொல்றபடி நீ செயல்படணும். நிச்சயமா மாஸ்டர். நீ உடனடியா பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அந்த தொழிலதிபரை கண்காணிக்கணும். அவனுக்கு ஒரு மனைவியும் காலேஜுக்கு போற ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தரையோ இல்ல குடும்பத்தையோ நம்ம கடத்த போறோம். அந்த பணக்கார அயோக்கியனுக்கு நம்ம பாடம் கத்து கொடுக்க போறோம். அது அவன் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டான். அவனோட அட்ரஸ் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. ஷாம், இந்த கவர்ல போட்டோஸ், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. உடனே கிளம்பு. சின்ன சின்ன தகவல் கூட நமக்கு உதவும். சோ நிதானமா எல்லா தகவலையும் சேர்க்கணும். புரியுதா? உன்னை யாராவது கேட்டா ஒரு வேலை தேடுற இளைஞன்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வச்சுக்கோ. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. சரிங்க மாஸ்டர். சரி, God bless you. எல்லாமே நாம திட்டமிட்டபடி நடக்கணும். சரியா? ஓகே மாஸ்டர். சரி, சீக்கிரமா கிளம்பு. வட்டி பணம் வசூல் பண்றதுக்கு கூட நான் இவ்வளவு தூரம் ஓடி இருக்க மாட்டேன். அப்பா யாத்தி ஏம்மா காலெல்லாம் போச்சு. என்னைக்கு கடைய திறந்தமோ அன்னைக்கே போலீஸ்காரன் வந்து மிரட்டி கடைய மூடுன்னு சொல்லிட்டா. கேடு. போஸ்டர் அடிக்க கூலி எல்லாம் கொடுத்து எங்க பார்த்தாலும் ஆளை வச்சு போஸ்டர் எல்லாம் ஒட்ட சொன்னோம். திரும்ப ஓடி போய் ஒட்டின போஸ்டர் எல்லாம் திரும்ப கழிச்சா. இதை விட மானக்கேடு என்ன இருக்கு? மாமா, ஒரு ஆட்டோ வாடகைக்கு வச்சு ஏரியாவா சுத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். கொடுங்க. எதுக்கு ஆட்டோ வச்சு போனீங்க? என்ன எப்படி போறதா? நீங்க கிளிக்கு ஆட்டோ ஒரு கேடா? நடந்து போனா கொஞ்சம் தான் கிளிக்க முடியும். ஆட்டோல போனதுனால நிறைய கிளிக்க முடிஞ்சது. எப்ப பார்த்தாலும் என்ன கிழிச்சிங்கன்னு கேப்பீங்கல்ல. இன்னைக்கு நான் கிழிச்ச அளவுக்கு என்னைக்குமே கிழிச்சது கிடையாது. சரி விடு நந்தே. மாமா ஏதோ டென்ஷன்ல இருக்காரு. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். சரி கொடுங்க. யார் கொடுத்தா எனக்கு? நான் பணம் அப்புறம் தரேன். எல்லாம் இந்த பூபதி பயலால வந்தது. நான் இந்த செல்லு போன கையில பிடிச்சிட்டு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்குறேன், அதை எடுத்து போஸ்டர்ல ஒட்டுன்னு கேட்டானா? அவ போட்டாவ ஒட்டுறதுக்கு பயில ஏன் போட்டாவ போஸ்டர்ல போட்டு ஒட்டி இருந்தா இப்படி கிழிச்சிருக்க வேண்டாம்ல. சரியா சொன்ன தமர. உன் போட்டோவை மட்டும் போஸ்டர்ல போட்டிருந்தாங்கன்னா எனக்கு கிழிக்க வேண்டிய வேலையே வந்திருக்காது. ஜனங்களே எல்லாத்தையும் கிளிக்கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. சும்மா இருப்பா. ஐயோ பாத்துமா, பாத்து வெள்ளமா வாமா. இந்த லொல்லு தாங்க முடியலையா? அடுத்தது இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ ஸ்பீடா நடக்க கூடாது. புரியுதா? பாத்துமா, ஜாக்கிரதையா வா. இந்தா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு இதெல்லாம்? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சாப்பிடுறா. ஸ்வீட் சாப்பிடுற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நம்ம கடை ஆரம்பிச்சதுக்காக ட்ரீட் கொடுக்குறாவளோ? அதுக்கெல்லாம் இருக்காது. 10,000 போஸ்ட் கிழிச்சு சாதனை படிச்சிருக்கல, அதுக்காக தான் இருக்கும். ஒரு புண்ணாக்கும் இல்ல. நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே வேற. என் மருமக தங்கம் பட்டு என் செல்லம் கர்ப்பமா வாய் தரடா.
என்ன கேட்டா உன் புருஷன் பண்ண கூத்துமா இது? அம்மாடி கண்மணி, என் பேர பிள்ளைய அழகா உன்ன மாதிரி கல்லரா பெத்து கொடுத்துட்டு என்ன, குறிப்பா என் புருஷ மாதிரியோ இல்ல தாமரை மாதிரியோ பெத்துறாத. அழகா கொழு கொழுன்னு பெத்து கொடு என்ன. போங்க அத்தை, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். முள்ளமா போமா, ஓடாதம்மா. ஐயோ, என் தங்கம் இல்லடா நீ, குழந்தைய வேற வயித்துல சுமந்துகிட்டு இருக்க. ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாம் நீ பண்ண கூத்துதான்டா. இப்படியா பண்ணுவ? அசிங்கம் அசிங்கம். என்ன பண்ண சொல்ற? ஏதோ ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னது ஆர்வத்துல பண்ணிட்டியா? சரி, இது ஆர்வ கோளாறு இல்லடா, அவ்வளோ கோளாறு. ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கமுக்கமா இருந்துட்டல. என்ன சொல்ற தாமரை? நான் இது பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுமா? பர்மிஷன் வேற வாங்கலாமா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வீட்டுல விஜய் இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாமாடா நீ? சாரி விஜய், ஏதோ ஆர்வத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இனிமேல் நான் எது பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டே பண்றேன். என்னது? என்கிட்ட கேட்டுட்டு பண்றீங்களா? நீங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? ஐயோ, நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்றேன்னு சொல்றேன். விஜய் விஜய் அழாத விஜய், நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. இனிமேல் நான் எது பண்றதா இருந்தாலும் உங்க எல்லார்கிட்டயும் ஐடியா கேட்டு பண்றேன். கிழிச்சாச்சுல்ல? ஐயோ, ஏண்டா இது வரைக்கும் போஸ்டர் ஒட்டினது கிழிச்சதை பத்தியா பேசிட்டு இருக்க? நீங்க வேற என்ன நினைச்சீங்க? டேய், கண்மணி கர்ப்பமா இருக்காளாண்டா, அதுக்கு என்ன பதில் சொல்ற? ஐயோ அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்புமே பண்ணல. பூபதி, நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனா செய்யற தப்ப கரெக்டா பண்ணிட்ட. ஆமா. வெரி குட், கீப் அப். கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க. விஜய், உங்களை விஜய் விஜய் நில்லு விஜய் விஜய். சக்தி, ஏன் இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது திவா, அதான். என்ன வேலை? போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற வேலையா? என்ன வேலைக்கு போறேன்னு சொன்னேன், அதுக்கு நான் மண்டே ஆட்டினேன். அட்வான்டேஜ் எடுக்கிறியா? என்ன மார்னிங் பண்ற? என்கிட்ட ஏன் சொல்ல? அது வந்து ஏன் சக்தி, ஏன் சக்தி, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அதுவும் அதுவும் யாரோட கடைக்காக நீ விளம்பரம் கொடுத்துருக்க? அந்த பூபதி அவ்வளவு ஒரு பொறுக்கி. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஊரே சிரிக்குது, எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். போலீஸோட அவன் கடைக்கு போய் உண்டியல் நாக்கிட்டேன் தெரியுமா? அந்த பூபதி உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கான், மறந்துட்டியா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இப்ப நீ மாடலிங் பண்ணலாம், நீ எவன் அழுதான்? நான் ஒன்னும் மாடலிங் பண்ணலதுவா. ஆபீஸ்ல டெஸ்ட் ஷூட் இருந்தது, அதுக்கு நான் நின்ன, அவ்வளவுதான். ஆபீஸ்ல இருந்து பை மிஸ்டேக் அது வெளியே வந்துருச்சு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்குது? பை மிஸ்டேக். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் கம்பெனில நீ சண்டை போட்டுருக்கணும். பை மிஸ்டேக் இது ஆயிடுச்சு, எந்த பப்ளிசிட்டிலையும் என் போட்டோ யூஸ் பண்ணாதீங்கன்னு நீ சொல்லியிருக்கணும். அப்படி அவங்க மாட்டேன்னு சொல்லி தான் அந்த வேலையை நீ ரிசைன் பண்ணிருக்கணும். பண்ணியா நீ? உன் பிரச்சனை என்ன? நான் வேலைக்கு போக கூடாது அதானே? ஏய், இந்த பாரு, திருப்பி ஏன்ட்ட கேள்வி கேட்டு நான் கடுப்பாடுவேன் சொல்லிட்டேன். போய் பாரு, தெரு தெருவா உன் போட்டோ போட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கானுங்க. இதுல நீ சொல்ற மாதிரி கேப்ஷன் வேற. என்கிட்ட வா, எல்லாமே புதுசு. எனக்கு கருமை, எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு தெரியுமா? அதை பார்த்து நான் அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன். இந்த பாரு, இனிமேல் ஒரு டென்ஷன் வேண்டாம். இனிமேல் நீ வேலைக்கும் போவேனா, ஒரு மண்ணுக்கும் போவேனா, நீ வீட்டிலே உட்காரு.
ஓஹோ, நீ பயங்கரமான ஆள் தான் திவா. வெளியே எல்லார்கிட்டயும் என் பொண்டாடி என்ன ரொம்ப சுதந்திரமா விட்டுருக்கேன்னு பேரு பந்தா. ஆனா வீட்ல நான் உனக்கு அடங்கி உடங்கி இருக்கணும். நான் வீட்லயே இருந்து சமையல் பண்ணி நீ சாயங்காலம் எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்துட்டா உன் உடம்பெல்லாம் அப்படியே எரியுதுல. வீட்ல ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடலாம் எனக்கு தெரியாது திவா. இரு, அப்படியே போட்டோவுக்கு நான் விரும்பி தான் போஸ்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன். அதுல என்ன தப்பு? அவங்கள நானா தான் போட்டோ எடுக்க சொன்னேன். சமயத்துக்கு மாடல் வரல, அதனால போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தேன். என்னமோ நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்ட மாதிரி அப்படியே குதிக்கிறேன். ஏ சாமி, நல்ல பசிக்குதுடா. மாவு இருக்கே, கடையில் வாங்கின மாவு இருக்கு, ஊத்திடலாம். இட்லி பொடி இருக்கு, எண்ணெய் மிக்ஸ் பண்ணோம்னா டிஃபன் ரெடி. கடையில வாங்கின மாவு, கடையில வாங்கின இட்லி பொடி, கடையில வாங்கின எண்ணெய், இதெல்லாம் கொடுத்துட்டு நீ சமைச்சேன்னு சொல்றது ரொம்ப ஓவரா இருக்கு. அடே எங்க அப்பா, கடையில வாங்கின மாவை தோசைக்கல்ல ஊத்தி சூட எடுத்துறோம்ல, அதுக்கு பேரு தான் டிஃபனு. சரியான ஆள்டா நீ. சரி, போய் சமைச்சு கொண்டு வா. டேய், ஆர்டர் பண்ண கூடாது. இது ஹோட்டல் இல்ல, வீடு. நான் மனசு வைக்கணும், அப்பதான் நீ சாப்பிட முடியும். ஐயா சாமி, போடா போ. அது இருறா, 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். என்ன எப்படிலாம் ஒரு இம்ப்ரூவ் பண்ணினாரு, எப்படி நமக்கு அறிமுகமானா திரும்ப பேசுவோம். அதுக்கு முன்னாடி அருமையான ஒரு ஈரோட்டில் மின்வெட்டை கண்டித்து காய்கறி வியாபாரிகள் கருப்பு கொடி ஏந்தி சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாகினர். மின்வெட்டால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறிய வியாபாரிகள் ஈரோடு நேதாஜி பிரதான சாலையில் இன்று மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் செய்து கைதான தக கட்சி தலைவர் திரு மங்களேஸ்வரன் விடுதலை செய்யப்பட்டார். அவரை வரவேற்க சிறைவாயிலில் தொண்டர்கள் கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சாமி, சீக்கிரம் வா. வா, என்ன வா. டேய், இந்த அம்மனி ஒன்று தேவதை இல்ல? இது என்னடா டிவியில சக்காய் நிக்குது? ஏதோ நியூஸ்டா, ஷூட் பண்ணிருக்காங்க. இவ கிராஸ் பண்ணிருக்கா. இவ டிவில வரும்போது கரெக்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. டேய் சாமி, நான் மறுபடியும் இந்த பொண்ணை பார்க்கணுங்கிற மாதிரியே இதெல்லாம் நடக்குது பாத்தியா? போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? டேய், தற்செயலா நடக்கிறதுடா. டேய், உனக்கே தெரியும் நான் டிவி பார்க்கறதே அபூர்வம். அந்த பொண்ணுக்கே தெரியாம அவ 1 செகண்ட் டிவில வந்திருக்கா. அந்த 1 செகண்ட் டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆகி இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு முகத்தையே பாக்குற மாதிரி ஆயிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்றா அர்த்தம்? எல்லாமே ஏதோ எழுதி வச்ச மாதிரி நடக்குதுடா. டேய் மாப்பிள, எனக்கு அப்படித்தானே தோணுது. ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவோம்ல, இப்ப வச்சு நம்பறியாடா? ஹலோ, அன்பு ஹியர். அன்பு, நான் அட்வொகேட் ரங்கநாதன் பேசுறேன். சார், சொல்லுங்க சார். ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்னாச்சு சார்? வாழ்த்துக்கள், தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. ஓ மை குட்னஸ். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீதான் வாரிசுன்னு நீதிபதி அடிச்சு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. ஓகே, மத்த விஷயத்தெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். ஓகேயா? நான் வெச்சறேன். தேங்க்யூ. டேய், என்றா ஏதாவது குட் நியூஸா? ஆமாண்டா, என் பெரியம்மா சொத்து சம்பந்தமா எனக்கும் என் ஊர்க்காரர் ஒருத்தருக்கும் ரொம்ப நாளா கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என் பக்கம் தீர்ப்பா இருக்குடா. கையை கொடுறா. என்னோட பூர்வீக சொத்து
எனக்கே திரும்ப கிடைச்சிருக்குடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். Really, it's great. அன்னைக்கு உங்க போட்டோவை பார்த்துட்டு போனேன். ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது. இன்னைக்கு உங்களை டிவியில பார்த்தேன். இழுபறியில இருந்த என்னோட சொத்து எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நீங்க யாரு? அப்பப்போ கடவுள் மாதிரி காட்சி தரீங்க. எனக்கு நல்லது நடக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? ஏய் அம்மணி போயிருச்சு. டேய் டிவியில போயிட்டாங்க. என் மனசுல அவங்க நெருங்கி வந்துட்டாங்கடா. சரி சரி, பசின்னு சொன்னல, உனக்கு ஸ்வீட்டோட டிஃபன் கொண்டு வரேன்டா. ஆ